படிச்ச நீ ஓட்டு போடு, படிக்கார நாங்க ஓட்டு போட மாட்டோம் நாங்க சொல்லவே இல்லை. நாங்க ஓட்டு போடலன்னா அரசாங்கத்தில் நாங்க இல்லைன்னு செத்து போட்டோன்னு பேர் எடுத்துருவோம். நீங்க ஓட்டு கேட்கறன்னு நடத்துறீங்க. நாங்க கொசு இந்த டீக்கு ஊசி அடிச்ச போட்டோக்கு போடுறோம், நாங்க போடுறோம். கட்டுக்கட்டா பணம் வாங்குறவங்களும் போடுறாங்க, ஆனா மெனக்கறாங்க வாங்குறாங்க. அதை நாங்க கேட்கவே இல்லை. இப்ப இந்த ஆட்சி பண்ணவங்க என்ன சொன்னாங்க, 150 நாள் வேலை தரேன், 300 ரூபா சம்பளம் தரேன்னு சொன்னாங்க. மக்கள் என்ன 150 நாள் வேலை வேணாம், 300 ரூபா சம்பளமும் வேணாம். எங்களுக்கு இந்த 100 நாள் வேலையை கொடுத்து 250 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இல்லை, வீடும் பிரச்சனை இல்லை, வார்டு நம்பருக்கும் பிரச்சனை இல்லை. அந்த வேலையை நிரந்தரமா கொடுத்தா போதும். 20 வருஷம் நாங்கள் பாடுபடுறோம். 3ஆவது வருஷம் 90 நாள் வேலை, போன வருஷம் 40 நாள் வேலை, இந்த வருஷம் 20 நாள் கூட மக்கள் பார்க்கல. பிறகு 10 வீட்டில் தான் ரேஷன் ஏச்சாக்கோ பாக்கி பேர் ஆக்க மாட்டோம் எங்களோட வாழ்மானம். இப்போ ரேஷன் ஏச்சு இல்லைன்னா நாங்கள் செத்துடுவோம். என்ன 10 வேணும் போகும் தனியாக இருக்கு, உள்ளே பேக்க மாட்டு போகிற. எங்களுக்கு ஒரு ஆசை, அரசாங்கத்தில் வீட்டு கூட வந்து கூப்பிட்றாயம்மா, ஆசை சும்மா குந்திக்கிறாவம்மா, பிள்ளைகளை எங்கள் அனுப்புங்க மாட்டேன் சலுகை செய்யறோம். நான் அரசாங்கத்தில் நீங்கள் எல்லாம் படிச்சு கொடுக்க மாட்டாங்க, தனியாரில் தான் படிச்சு கொடுப்பாங்க. நாங்கள் காலம் அப்போ பார்க்கணும். இப்போ இருக்க பிள்ளைகளை காலம் அரசாங்கத்து பள்ளிகளை விட்டாலும் எங்களுக்கு பிழைக்க வழி இல்லை. இந்த 100 நாள் வேலை கட்டுப்படுத்திக்கிட்டாவோ. ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நம்ம நாட்டுல 365 நாள் விவசாயம் புரியுதுக்கா. நிறைய பேருக்கு குடிக்கிறது தண்ணி இல்ல, உறுதியா அக்கா. அக்கா நான் வந்து இங்க பாருங்க, எங்க அண்ணன் சீமான வந்தா அக்கா, நாங்க எங்க அண்ணன் சீமான வந்தா கடற்கரையில பேனாக்கு 100 கோடிக்கு செலவழிக்க மாட்டாரு. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். சரியா, மக்கள்கிட்ட இருந்து